வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் பிளாகர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பியும் இன்னைக்கு வந்து இந்த பிளாக்ல வந்து போறாரு. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா, இன்னைக்கு மகா சிவராத்திரிங்கிறனால நம்ம வந்து இங்க இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க அந்த வெள்ளிங்கிரி பக்கத்துல இருக்க ஈசாக்கு தாங்க நம்ம போக போறோம். இன்னைக்கு ஈசா பிளாக் தான் நம்ம பார்க்க போறோம். டேய், மகா சிவராத்திரினா என்னடா? என்னதுடா அது? நீ தீ தாண்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அந்த காட்டுத்தீ கண்ணா பின்னான்னு பரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. சார், இந்த மலையில தீ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்குரு நம்மளை நல்லா ஏமாத்திட்டாருங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான விளாக் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே திருப்பூர்லேருந்து ஒரு 6:45 கிளம்பியிருக்கோங்க. எங்கே போக போகிறோன்னா, நம்ம இப்போ இன்றைக்கி நைட்டு சிவராத்திரிங்கிறனால சிவராத்திரி டே ஸ்பெஷலாக நம்ம பக்கத்துலேயே கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்க நம்ம ஈசாக்கு தாங்க நம்ம போக போகிறோம். ஏன்னா வெல்கம் டு மகா சிவராத்திரி அப்படின்ற இது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஏன் தெரியுமா? ஏன்னா வருஷம் ஈசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பயங்கரமான செலிப்ரேஷனாக இருக்கும். எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அங்கே வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே சிவமயமாக மாறிடுவாங்க. இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்றது தெரில. இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிருங்க. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். தெக்கலூர் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. தெக்கலூர் தாண்டி அடுத்து கருமத்தம்பட்டி தாண்டி கருமத்தம்பட்டியிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே என்டர் ஆயிடுவாங்க. அங்கேருந்து பேரூர் ரோடு பிடிச்சி, அதாவது கோயம்புத்தூரோட அவுட்டரில் தாங்க அந்த ஈசாங்கிற ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே வெள்ளிங்கிரி இருக்குது. வெள்ளிங்கிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நம்ம ஏற போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு என்னன்றது தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு வழியாக நம்ம கருமத்தம்பட்டி டோல்கேட் வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்குது டோல்கேட்டு. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. போக தான் தெரிய போகுது. இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகலைங்க. இனிமேல் தான் கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். எப்பயும் போல தானே இருக்குது, கூட்டமே இல்லை. சரி, எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அங்கே மீட் பண்ணுவோம். இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 18 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விலாகை பற்றி நம்ம பேசிட்டு போகலான்ட்டு ஒரு சின்ன முடிவு. நம்ம இன்றைக்கி எதுக்கு சிவராத்திரிக்கு போகிறோன்னா, ஏன்னா மகா சிவராத்திரின்னா, தம்பி மகா சிவராத்திரினா என்னடா? சிவனோட பிறந்தநாளா? சிவனோட பிறந்தநாளா? சிவன் அன்னைக்கு தான் பிறந்தாரா? உண்மையாடா சொல்கிறா? அது என்னன்றது எனக்கு தெரிலங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவன் வந்து தூங்குவாருங்க. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா உலகத்தையே காக்கிற தெய்வம் வந்து அன்னைக்கு தூங்கும். அன்னைக்கெல்லாம் நம்ம கண்ணு முழிச்சு அவருக்கு வந்து நம்ம காவல் காக்கணுன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க எனக்கு. ஆனால் தம்பிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவனுக்கு வந்து ஏன்டா சிவனோட பிறந்த நாளா? சிவனோட பிறந்தநாள். அதனால தான் கொஞ்சம் கூட்டமாயிருச்சு. ஏன்டா வெறி பிடிச்சிருச்சு இவனுக்கு திடீர்னு? நீ தான்டா டிரைவர் உண்மையிலே. நல்லா தான்டா போயிட்டு இருந்தா, திடீர்னு வெறி பிடிச்சிருச்சு அவனுக்கு. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நானுமே 3 வருஷம் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். பார்ப்போம். கோயம்புத்தூருக்குள்ளே அந்த மெட்ரோன்னு சொல்லி வாயமூட்டில் மெட்ரோவே வந்துருச்சு பாருங்கள். இங்கேருந்து பாலம் வேலை முடிஞ்சிருக்கு. மெட்ரோன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் இது மெட்ரோ எப்படி கீழே எல்லாம் தரையிலலாம் போகும் அதான் யோசிக்கிறேன். ரோடு போட்டு வச்சுருக்காங்களே, தெரில என்ன கதைன்னு. ஏன்னா எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ரோடு ஓட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கான ஒரு இது கிடையாது, பாதை கிடையாது. என்னன்றது தெரிலங்க. ஏன்னா இந்த பக்கம் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெட்ரோ மாதிரி ஒரு இது சீக்வன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே பாருங்கள், அந்த பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க. யாராச்சும் ஹைவேஸில் அந்த பைப்பெல்லாம் போடுவாங்களா? தெரியுதுங்களா? மேலே பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணி போகிறதுக்கு மேலே ஹைவேஸில் வந்து நம்மளுக்கு எதுக்கு பைப்பை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மேலே ஹைவேஸில் தண்ணி தேங்கக்கூடாதுன்றதுக்காகவா? ஏண்டா ஹைவேஸில் எப்போ தண்ணி தேங்கும்? அதுவும் மேலே மேம்பாலத்தில் எதுக்குடா பைப்பு? மெட்ரோவும் கொண்டு வரல. இன்னொன்றுங்க,
நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் லிமிட்டோடு இருக்கணுங்க. இந்த கேமரா வச்சுருக்காங்கல்ல, இந்த மாதிரி சிக்னல் இருக்குல்ல, இது வந்து கோயம்புத்தூரில் கொஞ்சம் ஆன ஒரு சிக்னலுங்க. இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போய்க்கோங்க. ஏன்னா ஸ்பீடோமீட்டர் கேமரா வச்சுருப்பாங்க, அங்கங்கே வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க கோயம்புத்தூர், த க்ளீன் அண்ட் நீட். பாருங்க, மருதமலை 22 கிலோமீட்ரு, பேரூர் இங்கேருந்து 16 கிலோமீட்டருங்க. பேரூர் போயிட்டு தான் நம்ம வந்து ஈஸாவே போகிறோம். இன்னும் 2 செகண்டு தான் இருக்குது. போயிடுறா குழந்த. என்னடா நின்ட்டாயிலா? நான் வந்துட்டேனடா. ஐயோ, என்னடா ஸ்குவிட் கேமோட மோசமாக இருக்கு. இல்லைடா, நான் வந்துட்டேன்டா. கடைசியில் ரெட்டு போட்டோன்னே தான்டா வந்தேன். ஐயோ, ஃபைன் எதுவும் போட்டாயிடா. எம்பரிவாக டேப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புவாயிலே. பாருங்க எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்கன்னு. இப்போ தான் போகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரோட்ல இருந்து. அதாவது நாங்கள் பேரூர் ரோட்டுக்கு ஏறிட்டோம். இன்னும் பேரூருக்கு அங்கே ஒரு 16 கிலோமீட்டர்னு பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம பேரூர் பக்கத்தில் வந்திருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பகலில் வந்ததுங்க. ஏங்க அங்கே பாருங்க, என்னதுடா அது? தீ பிடிச்சி எரியுதா? என்னடா தெரியா? ஏங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அங்கே பாருங்க தூரத்தில் அந்த மலை. என்னதுடா அது? தீ தாண்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. சார் அது இல்லைங்க சார், அங்கே இந்த மலையில் தீ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தெரியுது. இந்த மலையிலங்க சார், பேக் சைடில். சார் ஒரே நிமிஷம் இங்கிட்டு வா. அதான் வரும்போது பார்த்து தீ பிடிச்சிருச்சிங்களா சார்? இங்கே பேக்கில் ஒரு மலை இருக்குல்ல. இல்லை அதனால தான் யாருமே பார்க்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டாங்களா? இல்லைங்க, நான் லைட்டுன்னு நினச்சிட்டு வந்தேங்கண்ணா. அங்கேருந்து தூரத்தில் இருந்து திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க எரிஞ்சிட்டு இருக்கு. மலைக்கிட்டே போயிட்டாங்களாமாங்க. அது காட்டு தீங்கிறது இங்கெல்லாம் சாதாரணம் தாங்க. நாங்கள் அண்ணா வழி விடுங்க, ஒன்றும் இல்லை சார். அதை சொல்றதுக்கு தாங்க சார் வந்தேன். சரி, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே அது காட்டுத்தீ தாங்க. எல்லாரும் அந்த இடத்துல வந்து நின்னவங்கலாம் பாத்தீங்கன்னா அது மத்தியானத்துல இருந்து அந்த காட்டுத்தீ வந்து எரிஞ்சிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஈசாக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து. இங்கே பாருங்க அந்த காட்டுத்தீயை. வா, எப்படி பரவிட்டு இருக்கு பாருங்க. காட்டுத்தீ கண்ணா பின்னான்னு பரவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஈசா கிட்ட வந்துட்டேங்க. இன்னும் சிலை தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த வெள்ளை கலர் லைட் இருக்கு பாருங்க, அதுதான் சிலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அந்த இடத்துல. போய் பார்க்கலாம்ங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஜாலி தான். ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சி விக்கி நிகழ்ச்சிங்கிற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. இன்றைக்கி அவர் பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாப்பில் சத்குரு. ஈசாக்கு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. பைக் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்கங்க. பரவாயில்லைங்க, நம்ம வண்டி கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். என்ன இன்றைக்கின்னு பார்த்து கூட்டமே இல்லை, அடிக்குதே. நான்லாம் வரும்போது ஒரு டைம் பொதான்னு கூட்டம், அத்தனை கூட்டம் வந்துச்சு. இல்லைடா, ஒட்டுமொத்த டிஎன் போலீஸ் இங்கே தான் இருப்பாங்க போலடா. வா, சிசிடிவியெல்லாம் வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், தெரியுது பாருங்கள் சிசிடிவி. ஓ, பார்க்கிங் இருக்குங்க லெஃப்ட் சைடு. வந்துட்டேண்ணா லெஃப்ட்டு. P20 எல்லோ ஜோன். எதை கட்ட போகிறோம்? இதில் தாண்டா போக சொன்னாங்க. அடங்க, வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. தண்ணி ஊற்றிட்டு போகிறாரு பாருங்க. எல்லாம் ஸ்கிட் ஆகி சாவுங்கடாண்டு. வர ரோடே பார்த்தீங்கன்னா மண்ணு தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய பார்க்கிங்காடா? ஏடா விவசாய கிரவுண்டில் டே கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதாங்க? ஆடே, இது என்னது இது? ஈசாவோட பார்க்கிங்க்கு வந்துட்டோங்க. பாருங்கள், பேக் சைடெலாம் ஃபுல்லாக பார்க்கிங். அத்தனை வண்டி பார்க் பண்ணி வச்சுருக்காங்க.
இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் போல். ஏன்னா அந்த சைடு தாங்க சிலை இருக்குது. நில்லுங்க காட்டுறேன். ஈசாக்கு ஒரு வழியாக வந்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அந்த ஈசா ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போகிறோங்க. அதுதாங்க லைட் செட்டிங் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு முடிச்சிட்டாங்களாமா. இப்போ அடுத்த ரவுண்டுக்குங்க போகிறோம். ரன் பண்ணுறோம். அங்கதாங்க இருக்கு. செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈசா சிலைக்கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். செம்ம க்ரௌடாக இருக்குங்க. செம்ம க்ரௌடு. ஏதோ நம்ம ஊர் அனுப்புறவாளைய சந்தையில் வந்திருக்கிற மாதிரி இருக்குங்க. அதை விட பயங்கரமான க்ரௌடுங்க இங்கே. எல்லாமே இதே மாதிரியே பாடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வடக்கனுங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் ஃபேமிலியாக வடக்கங்க தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக இவங்க தான் இருந்திருப்பாங்க போல். அவ்வளோ கூட்டம் பாருங்கள். சுற்றி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு தான் சொல்லி கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வெக்ஸாக இருக்குங்க. என்னடா தமிழ் ஆளுங்களே வரலையேன்ட்டு. ஏன்னா தமிழ் ஆளுங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி என்ன கதை அப்படிங்கிறது. இவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வடக்கன்ஸோட திருவிழான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஏகப்பட்ட வடக்கன்ஸாக தான் சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே கடை வச்சுருக்கிறதுலேருந்து இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக வடக்கனுங்க தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வடக்கனுங்களுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். சத்குரு நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாருங்க. திடீர்னு இங்கே வந்து பார்த்தா தான் டேக் ஏதோ வாங்கணுமாம்மா. அது நம்ம கலெக்ட் பண்ணாமலே வந்துட்டோம். எல்லோரும் அங்கே பார்த்தா கையை காட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ பென்டன் வச்சு கட்டுற மாதிரி. இப்போ அதுதாங்க பின்னாடி எங்கள் ஒளி தெரியுதா? லைட்டு வெளிச்சம் இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட அதுதாங்க. அங்கே தான் சத்குரு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. எங்களால் அதை பார்க்க முடியல. ஏன்னா ஒரு டேக் வேணும்ட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதை காட்டுறேங்க. இங்கே பாருங்க மாடெல்லாம் இருக்குங்க. ஏகப்பட்ட மாடு. கொம்பெல்லாம் பாருங்க. என்னது பிரதீப், அது உனக்கு தாண்டா ஆட்டம் கட்டுதுடா பிரதீப். ஒரு வழியாக என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீ பாஸ் மூலியமாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கான். நாங்களும் ஃப்ரீ பாஸ் வழியாக போயிட்டுருக்கோங்க. இன்னும் போகணும். அதுக்குள்ளே தான் போகணும். நான் அதுக்குள்ளே போகணுங்களா ஃப்ரீ பாஸுக்கு? இங்கே தான் போட்டு இவ்வளோ பொழுது நிறுத்திட்டு இருக்கோம். பார்த்து ஒரு வழியாக அந்த ஃப்ரீ என்ட்ரிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இதான் அந்த ஃப்ரீ என்ட்ரி போயிட்டுருக்கு. சரியான கூட்டம். இதுக்கே பார்த்தீங்கன்னா கூட்டங்க. ஃப்ரீ என்ட்ரியில் ஏதோ கேட்குறாங்க.
வழியாக நம்ம வந்து ஈசாக்கு வந்தோம் இல்லைங்க, அங்கே வந்து அந்த டிக்கெட் எடுக்காமல் உள்ளே விடலை. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபயர் கேம்பை போட்டிருக்கோம். இந்த ஃபயர் கேம்பை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புறதாங்க நம்ம பிளானு. அங்கே தாங்க அந்த கான்செர்ட் நடக்குது, அங்கே தான் நடக்குது. பட் என்ன, அந்த டிக்கெட் இல்லாதனால நம்மளை வந்து உள்ளே விடலை. கடைசியில் நம்ம எல்லோரும் வெளியே தான் நின்றுருக்கோம்.